என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. தெய்வமே நின் தெய்வம் செய்வான் அர்ப்பிச்சிடும் தேகம். தெய்வமே நின் தெய்வம் செய்வான் அர்ப்பிச்சிடும் தேகம். என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. தெய்வமே நின் தெய்வம் செய்வான் அர்ப்பிச்சிடும் தேகம். தெய்வமே நின் தெய்வம் செய்வான் அர்ப்பிச்சிடும் தேகம். என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. என் மனம் புதுக்கிடும் ஆத்மாவால் நடத்தி நிறுத்தினம் நின் சந்நிதானே. பலப்படுத்தும் அப்பா, புதுப்பியும் ஆண்டவரே. இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபைதாப்பா, கிருபைதாப்பா, துடபா ஷபக்கரபா கதிடங்கலபானா மாந்துடா. புதுப்பியும் இயேசுவே, பலப்படுத்தும் இயேசுவே, ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise. Thank you, Jesus. Ashirwad Yeswe, Ashirwad Yeswe. Thank you, Lord. Kirbeta, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we praise, we praise, we praise, we praise, we praise you. Thank you, Jesus. Shabakatida kalabakara bakatida karabana mankaratuda. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise. Gida bakara ushabakala bakara bala tuda karabana mankaram tuda. Yes, we Jesus. நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். The Lord should forgive our iniquities, transgressions and sins. கர்த்தர் நமக்கு தர விரும்புகிற அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம். The anointing that God desires to give us is holy. வரப்போகிற வாரத்தினுடைய சவால்களை சந்தித்து ஜெயம் எடுக்கக்கூடியதான அபிஷேகம். The anointing that enables us to face the challenges and get the victory over them in the coming week. ஆனால் அந்த வல்லமையானது, அந்த அபிஷேகமானது நம்மை விட்டு போகாதபடிக்கு, நாம் வெடிப்புள்ள தொட்டிகளாய் மாறாதபடிக்கு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். So that the anointing that God is giving us should not go out from us as broken cisterns. We should preserve it in us. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We should sanctify ourselves. ஆகையால் இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும். Even now God should forgive our iniquities. அவர் நம்மை இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டும். He should cleanse us with his blood. அதற்காக ஜெபம் பண்ணுவோம். For that let's praise God. ஆண்டவரே, இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா.
எல்லா அக்கிரமங்களையும் நீர் மன்னிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. துடா பக்கரபா ஷபக்கத்திடங்கல பக்கரபானியான மங்கத்துடா. Thank you Jesus. சுத்திகரியும் இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும். எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், பாவங்களை மன்னித்து இந்த ரத்தம் தெளித்து எங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. தீரா கல்சா ரம்பனான மங்கர பங்கலமானியான மந்துடா. அப்பா நீ நடத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. சுத்திகரிப்பிரே ஸ்தோத்திரம். நம் மத்தியில் யாராவது அபிஷேகத்தை பெறாதவர்கள் இருப்பார்கள் என்றால், if at all there is anyone among us who have not yet received the anointing, இன்னும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக மாற்றப்படாவிட்டால், if at all they have not been changed as the temple of the Holy Ghost, கர்த்தர் அவர்களை இன்றைக்கு நிரப்ப வேண்டும். God should fill them even today. நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட எல்லாரும் அபிஷேகத்தை பெற வேண்டும். Even all our Sunday school children, they should receive the anointing. கொஞ்சம் பேர் பெற்றிருக்கிறார்கள், நிறைய பேர் பெறவில்லை. Few has already received it, but many have not yet. அபிஷேகம் பெறாத எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். The Lord should anoint all them who have not yet received the anointing. அதற்காக ஜெபம் பண்ணுவோம். For that let's pray. ஆண்டவரே, இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறாதவர்களை நீர் இன்றைக்கு சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே புதிய சக்தியை நீர் எங்களுக்கு தர வேண்டும், எங்கள் மத்தியில் ஊற்ற வேண்டும். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அக்னி அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. நீராபா ரிபா சங்திலங்கரா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. பலப்படுத்தவே நீர் கிருபை தரவே, கிருபை தரவே, கிருபை கிருபை தார். சுத்திகரிப்பீரே இயேசுவே. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. எங்களை காப்பாற்றும் ஜீசஸ். நடத்த வேண்டும் ஜீசஸ். தெய்வமே எல்லாரையும் சந்தியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Thank you Jesus. We praise you. எனக்கு முதல் முறை அபிஷேகம் கிடைத்த போது, when I was anointed for the first time, எனக்கே சந்தேகமா இருந்தது எனக்கு அபிஷேகம் கிடைத்ததா இல்லையா என்று. I was doubting within myself, have I really received the anointing? ஆனால் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்ட கூட்டம் என்று சொன்னார் ஒரு 4-5 பேர் தான். அதை நடத்தி கொண்டு இருந்ததான சகோதரன் ஊழியக்கார சகோதரன் சொன்னா இல்ல உனக்கு அபிஷேகம் கிடைச்சது. But however the brother who was conducting that meeting, only 4 or 5 were assembled here. He told me that you have received the anointing indeed. அவ்வளவு லைட்டான ஒரு அபிஷேகம் தான் கிடைத்தது. And I received only a light anointing. ஆனால் நான் அவர் சொன்னதனால ஒரு குழந்தையை போல நான் நம்பி விட்டேன். நான் கர்த்தர் கொடுத்து விட்டார். But however because he said, I accepted his words as a little child that God has anointed me. வீட்டுக்கு போகும்போது கேட்டார்கள் உனக்கு அபிஷேகம் கிடைத்ததா? கிடைத்தது என்று சொன்னேன். கிடைத்ததா? ஆமா கிடைத்தது. And when I went home, when I asked did you receive the anointing, I told yes, I received the anointing. அப்போ ஆனால் அந்த குழந்தையை போல நான் அதை நம்பினதனால, because I believed it as a little child, அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது அதுக்கு அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள அந்த அபிஷேகம் பெருக ஆரம்பித்தது. And when I attend the next meeting and going forward, that anointing were increasing in me. அதுபோல நீங்கள் மூளையை யூஸ் பண்ணக்கூடாது. So you should not use your brains. தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. The scripture says you should accept the kingdom of heaven as a little child. ஆகவே எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டு இருக்கும்போது நீங்கள் கண்களை திறக்க கூடாது. கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்கள். ஒரு அனல் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அதற்கு ஒப்பு கொடுங்கள், அந்நிய பாஷை வந்துவிடும். So when everyone is filled in the anointing, you keep on praising the Lord, and when you do so, there will be a heat that will be in you can feel the heat. Then after a few minutes, the Lord shall anoint you. கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி எல்லாரையும் கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வர வேண்டும். Says God should bring everyone soon. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும். And both people on the front and the rear, God should anoint everyone. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற காத்திருப்பு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless all the tarrying meeting that is being conducted in the whole world. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Romans chapter 8 verse 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்த நோக்கம் நம்மை நடத்தும்படியாக. The very purpose the Holy Spirit of God came into us is to lead us. அதனால அவர் நமக்கு சுகத்தை தரணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் நான் செய்யணும், அதுக்காக வரவில்லை. அவர் நினைக்கிறதெல்லாம் நாம் செய்ய வேண்டும், அதற்காக அவர் வந்தார். He did not come so that he might give us not only healing but also to do what all we think, but he came into us to do what all he thinks in us. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று பைபிள் சொல்லுகிறது, நமக்கும் தெரியும். We all know the Bible says at one point of time we were children of disobedience. நமக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்னதென்றே தெரியாது. We do not know what is obedience. நமக்குள் கீழ்ப்படியாமை ஊறி இருக்கிறது, அதில் பிறந்தோம். And it is that disobedience is all mingled in us and we were all born with that. அப்ப நமக்கு கீழ்ப்படிய முடியாது, அது தேவனுக்கும் தெரியும். And indeed God even knows that we cannot obey. ஆனால் அவர் நம்மை திருப்ப விரும்புகிறார். But however he likes to turn us. அதற்காக தான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி என்று 3 படிகளை நாம் பார்க்கிறோம். And because of that we see the 3 steps: salvation, baptism and the anointing. கீழ்ப்படியாத நம்மை முழுமையாய் தேவன் பக்கமாய் திருப்பும்படியாக தான் இந்த 3 படிகள். And these 3 steps is for to turn us who are disobedient. சுயாதீனமாக சொந்த விருப்பத்தை சாதிக்கும்படியாக மரணத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த நம்மை திருப்பும்படியாக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். And God died on the cross of Calvary so that to turn us from we who are walking in disobedience in the independency of our spirit. ஒரு நாள் இந்த சுவிசேஷத்தின் செய்தி இயேசு எனக்காக மரித்தார் என்று கேட்டபோது நம்முடைய தவறான ஓட்டத்தை நிறுத்தி அவர் பக்கமாக திரும்பினோம். At one day when we heard the news of when Jesus died for us, then we stopped our independent ways and we started to come back to him. நம்முடைய கீழ்ப்படிதல் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலா இருக்க வேண்டும். கட்டாயத்தினால் அவர் நம்மை கயிறு போட்டு இழுக்க விரும்பவில்லை. And our obedience should be a willing obedience, not a compulsory obedience wherein he has to put a rope around us and pull us. ஆகையால் நம்முடைய சித்தத்தை தொடும்படியாக அவர் கல்வாரியில் மரித்தார். And to touch our self will or our will, he died on the cross. இப்படி நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? Is it there is a God who can love me so much? எனக்காக கீழ்ப்படியாத, எனக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? Is there a God who gave his own life for me? அன்றைக்கு ஒரு புதிய உறவு நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தது. On that day a new relationship started in our life. அன்றைக்கு தேவன் பக்கமாக திரும்ப ஆரம்பித்தோம். On that day we started to turn towards God. அன்றைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தை நமக்குள் உருவானது. On that day we had a willing thought or a mind so that we might obey God. அதுதான் ஆரம்ப கீழ்ப்படிதல். That is the initial obedience. ஆனால் நம்முடைய அந்த கீழ்ப்படியாமையின் வேறு நமக்குள் ஏற்கனவே இருக்கிறபடியால், but because the root of disobedience it is already in us, அன்பினால் நம்மை திருப்பினால் போதாது, அந்த கீழ்ப்படியாமை என்கிற வேரை அவர் பிடுங்க வேண்டும். It is not only he turns us by his love to obey him, but he also has to remove the root of disobedience from us. அந்த வேரை பிடுங்கும்போது வேதனை இருக்கும்.
When he plucks out that root, indeed we'll all have that pain. சில தூர பயணம் செய்யும்போது நமக்கு சில இடங்கள்ல ரோடு நல்லா இருக்கும், சில இடங்கள்ல ரோடு ரஃப்பா இருக்கும். When we go on a long journey, some of the way might be rough and some it will be very smooth. நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் In our spiritual journey, ஆரம்பத்துல ரோடு நல்லா இருக்கும். initially the road will be very good. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ரோடு ரொம்ப ரஃப்பா இருக்கும், பரலோகம் போற வரைக்கும் ரஃப்பா தான் இருக்கும். But after we take the waters of baptism, the road will become rough till we reach heaven. ஆனால் ஒரு ரோட்டுல ஒரு கார் போகும்போது நல்ல ரோட்ல கார் நல்லா இருக்கும், கரடு முரடுமான ரஃப்பா தார் போடாத ரோட்ல கார் போனா கார் கெட்டு போயிடும். If a car goes on the road, a good road, the car will be in a good state, but if it goes in a very rough road, a damage will happen to the car. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த தார் போடாத ரஃப்பான அந்த கற்கள் உள்ள அந்த ரோட்ல நாம் கெட்டு போக மாட்டோம், அங்கதான் நல்லவர்களாய் மாறுவோம். But however, in the spiritual journey, where in the road where it is not tarred properly or it is very rough, it is only there we will get corrected. அப்போ ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம்? Why did we take the waters of baptism? நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும், ரோடு எப்பொழுதும் ஸ்மூத்தா இருக்காது. We need to have a knowledge saying that the road will not always be smooth. அப்போ வனாந்தரத்துக்கு முன்னாடி செங்கடல், Before the wilderness there was the Red Sea. வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவரே சார்ந்து தான் ஜீவிக்க வேண்டும். In the wilderness there is nothing whatsoever we can think, we have to only depend on God. அதே போல ஒரு ரஃப்பான பாதையில் செல்லும்படியாக அதனால் வருகிற வேதனைக்கு ஒப்பு கொடுப்பது தான் ஞானஸ்நானம். And so that we might go in a very rough path and yield ourselves to that pain, it is baptism. யோவான் 14ஆம் அதிகாரம், John's Gospel chapter 14. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுதான் ஸ்மூதான ரோடு. ஆரம்ப கட்டத்துல நம்முடைய ரோடு ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில டெய்லி ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்றெல்லாம் சாட்சி சொல்லும். அது அந்த ஆரம்ப ரோடு. And this is the initial road where it is smooth, wherein whatever we ask of God, every day he gives it to us. ஏனென்றால் அந்த என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம வழிக்கு வரார். And when he says in whatever he asks in my name I shall do it, it means that God is coming in our way. ஆனா நம்ம இழுத்து கொள்ளும்படி அப்படி செய்வார் கொஞ்சம் நாள், ஆனால் எப்பொழுதும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. But he does that so that he might drag us unto him, allure us to him, allure us unto him, but he will not be remaining in that state. நம்ம போற வழியில அவர் எப்போதும் கூட வந்தா நம்ம கூட நரகத்துக்கு தான் வரணும் அவர். And if at all he comes along with us in the way that we go, ultimately we will go to hell. நம்மை அவர் பக்கமாய் ஆதாயப்படுத்தும்படியாக ஆரம்பத்தில் நம்ம வழியில் அவர் வருவார். And initially so that he might allure us unto him, he might come into our way. அதனால அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன். ரொம்ப சந்தோஷமான செய்தி. And that is what he says, a very good news, saying whatever he asks in my name I shall do it. இதனால ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு அன்பு வருகிறது. And because of this we have a love towards God. ஆனால் உண்மையான அன்பு என்ன தெரியுமா? But do you know what is a true love? ரோடு ஸ்மூதா இருக்கும்போது அல்ல, ரோடு ரஃப்பா இருக்கும்போது அவரை நேசிக்க வேண்டும். And not when the road is smooth, but we have to love him when the road is rough. அடுத்த வசனம் வாசியுங்கள். Let's read the next words. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், இதுதான் உண்மையான அன்பு. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அது அர்த்தம் நான் சொல்றதை நீங்க செய்யணும். And this is the true love. If you love me, keep my commandments, meaning whatever I say unto you, you should obey. அப்ப முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது? What does the previous verse say? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். Whatever you ask tell me, I will do it. அது ரோடு ஸ்மூதா இருக்கிற காலகட்டம். That is the time wherein the road is smooth. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, But when you take the waters of baptism, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நான் சொல்றதை நீ செய். God says, now whatever I say unto you, you should do it. அதுதான் பரலோகத்திற்கு போகிற பாதை. That is the path to heaven. அப்போ என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னால் அவருடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் பொருந்துகிறதான நேரங்களில் நமக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம். So when we say we have to do his commandments, there will be no problem when his will and our will they go together. ஆனால் எங்கே அவருடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் ஒத்து போகாம இருக்கிறதோ அங்கதான் பிரச்சனை.
And the problem is when his will and our will, there is a contradiction or a conflict. ஒரு நம்முடைய சபையில் இருக்கிறதான ஒரு அம்மச்சி சொன்னாங்க, ஒரு பெரிய அக்கா சொன்னாங்க, அந்த சிலுவை என்றால் ரெண்டு கட்டைகள் குறுக்கிடுகிறது, ஒன்று நம்முடைய சித்தம், அடுத்தது தேவனுடைய சித்தம், அதுதான் சிலுவை. Beloved Amachis, she used to say, when we say a cross, it is two beams coming across to each other. One is the will of God and another is our self-will. அப்போ தேவனுடைய சிலுவையும் நம்முடைய சிலுவையும் தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தம் ஒன்றா இருக்கிற நேரத்தில் பிரச்சனை இல்லை, சிலுவை இல்லை. And when the will of God and our will, it is going along together, there is no problem. ஆனா நாம பிடிக்காத சில காரியங்கள் தேவனுடைய சித்தமா இருக்கும். But however, whatever we don't like, there are some things that we may not like, which may be God's will. That we might not like, that will be a will of God. நாம் பயப்படுகிற சில காரியங்கள் இருக்கும், அது தேவனுடைய சித்தமா இருக்கலாம். And there are some things wherein we fear, that also will be the will of God. ஆபத்தான சில காரியங்கள் இருக்கும், ஆனா அது தேவனுடைய சித்தமா இருக்கலாம். There might be some dangerous thing in our life that also might be the will of God. அப்ப நாம பிடிக்காத காரியங்கள் ஆண்டவர் செய் என்று சொல்லும்போது, so when God says whatever we do not like it, நாம் பயப்படுகிற காரியத்தை ஆண்டவர் செய் என்று சொல்லும்போது, and whatever things that we fear, when God asks us to do it, நமக்கு பிடிச்ச சில காரியங்கள் ஆண்டவர் செய்யாதே என்று சொல்லும்போது, when God asks us to not to do whatever we like it, அப்போ தேவனுடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் குறுக்கிடுகிறது. then the will of God and our will, it comes across. அதுதான் சிலுவை. That is cross. பரவாயில்லை ஆண்டவரே, அது சிலுவையா இருந்தாலும் அது குறுக்கிட்டாலும் எனக்கு பிடிக்காத காரியம் இருந்தாலும் எனக்கு பிடித்த காரியங்கள் நீ செய்யாதே என்று சொன்னாலும் நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் ஞானஸ்நானம். And baptism is that when God says that whatever we like and he says not to do it, and whatever we do not like, and when he says not to do it, then that is the cross or the baptism. அதனால அந்த ஞானஸ்நானத்தின் மூலமா அந்த ரஃப்பான பாதையில், வேதனையான பாதையில் போகும்படியா ஒப்பு கொடுக்கிற காலகட்டம். And the baptism is a time wherein in the rough path where there is pain, when we yield ourselves, that is the baptism. பாருங்க, தேவ சித்தம் நம்முடைய சித்தமும் பொருந்தும் போது, ஒன்றா இருக்கும்போது, ஓவர்லாப் ஆகும்போது பிரச்சனை இல்லை. So when the will of God and our will, when they overlap, then there is no problem. ஆனால் அவருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்கவில்லை, அப்பொழுதுதான் சிலுவை வருகிறது. So when he doesn't like, I like it, when he likes it and I don't like it, then a cross comes into picture. ஆனால் எனக்கு பிடிச்ச காரியம் அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதுவும் எனக்கு பிடிக்க கூடாது. So when the thing that I like, when he doesn't like, I also should not like it. அவருக்கு பிடிக்காத காரியம் அவருக்கு பிடித்த காரியம் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கும் அந்த பிடிக்காத காரியத்தை பிடிக்க பழக வேண்டும். So when he likes a thing and I don't like it, then there should happen a cross, when whatever he likes it, I should also like it. அப்படி நாம் பழகும்போது, so when we get habituated in this, மறுபடியும் அவர் சித்தம் என் சித்தம் ஒன்றாய் மாறுகிறது. then his will and our will comes into a same path. அப்போ அவருடைய சித்தத்தை செய்ய நாம் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கும்போது சிலுவை சிலுவையாய் இருக்காது. So when I yield myself willingly to do his will, then that cross will not be a cross. அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன? So what is the meaning of baptism? Surrendering to please God at the cost of displeasing ourselves. நம்மை நாமே துக்கப்படுத்த கூடியதான அந்த விலைக்கிரயம் செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்த ஒப்பு கொடுப்பதுதான் ஞானஸ்நானம். Baptism is something when we yield ourselves in the things whatever when we please our God at the cost of displeasing ourselves. வார்த்தைகளை கேட்கும்போது, தத்துவத்தை கேட்கும்போது ரொம்ப அந்த வார்த்தையில ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ஆனா இறங்கும்போது தான் தெரியும். When we hear all these proverbs and all philosophies like thing, it will be very beautiful, but whenever we yield ourselves and go in such a path, that will be very difficult. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? But however, what does Jesus say? நீ என்னில் அன்பாய் இருப்பாய் என்றால் நீ இதை செய்வாய். But if you love me, you shall do it. அப்போ அந்த ரட்சிக்கப்படும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் கிடைத்ததான அந்த அன்பின் உறவு போதாது, இந்த கஷ்டமான பாதையில் செல்லும்படி அது போதாது. And the relationship that when we had with our God at the time of salvation, it is not enough when we go in this rough path. இந்த கரடு முரடமான அந்த பாதையில் செல்ல அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்து கொண்டே போக வேண்டும் என்றால் எக்ஸ்ட்ரா அன்பு வேண்டும்.
So if at all we have to go in this rough path and taking the heavy cross painfully all along the way, we need a love that is extra. இதனாலதான் அடுத்த மூன்றாவது கட்டமாக படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். And for this reason, as the next or the third step, God gives us his Holy Spirit. அதனாலதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, and because of that when we read Romans chapter 5 verse 5, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது தேவனுடைய அன்பு அதிகமாக நமக்குள் வருகிறது. when the Holy Spirit comes into us, the love of God is being shed abroad in our heart. வாசியுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். போதும் பாருங்கள். இப்போ ரட்சிக்கப்படும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் கிடைத்ததான இடையில் வந்ததான அந்த அன்பை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புதிய அன்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பொழியப்படும் பொழுது வருகிறது. More than the love that when we had at the time of salvation between us and our God, when we received the Holy Spirit, there is an extra love that is being poured in our heart. அப்போ அந்த அன்பு நமக்குள் வரும் பொழுதுதான் நம்மால அந்த வேதனையின் மத்தியில் கீழ்ப்படிய நமக்கு ஒரு விருப்பம் உண்டாகும். Only when this extra love fills our heart, we will have a willingness to obey or to go in this rough path with the love to go in with all the pain. இன்றைக்கு ஒரு பிராமின் சிஸ்டர் வந்தாங்க. Today a Brahmin sister came. அவங்க ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன் மாதிரி போய் சொல்லி நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்து கால் வச்சிட்டு போய்டுவாங்க. And she is a secret Christian wherein she used to lie, I'm going here and there, but she used to come to the presence of God and go. போய் சொல்ல மாட்டாங்க. டெய்லர் கடைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. டெய்லர் கடைக்கும் போவாங்க, இங்கேயும் வந்துட்டு போவாங்க அப்படி. And she would not lie, but she would say I will go to the tailor shop, but however she also will go there and also come here. அப்ப அவங்க சொன்னாங்க, she said, எனக்கு ஃப்ரீயா ஆராதிக்க முடியல. I'm not able to worship the Lord freely. வீட்டுல நிறைய கட்டுப்பாடு இருக்கு. There are so many restrictions in my home. ஆனாலும் நான் முன்னாடி வச்ச காலை நான் பின்னாடி வைக்க மாட்டேன். But however the step that I put forward, I will never take it back. அதுதான் ஞானஸ்நானத்தின் மேன்மை. That is the greatness of the waters of baptism. நான் ஆரம்பிச்சிட்டேன், இனி நடந்துட்டே போவேன். ரஃப்பான ரோட்ல ரிவர்ஸ் எடுக்க மாட்டேன் நான். I have started my journey and I will walk even in the rough path and I will not come back. போன வாரம் கேட்டது போல, as we heard in the last week, இதெல்லாம் நமக்கு கேட்க நல்லா இருக்கும். ஆனா நாம் கீழ்ப்படியாமல் ஊறினவர்கள் அமலேக்கர் ஈஸியா வாரிட்டு போவாங்க நம்மள. we all when we hear all these things, it will be very good because we are so many drowned in disobedience. The Amalekites will easily overcome us. We are soaked in disobedience. We are soaked in disobedience. அப்போ நாம் மாறணும்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் சேர வேண்டும், அவரோடு ஒத்துழைக்க வேண்டும், அவரோடு நாம் லாக் ஆக வேண்டும். So if at all we have to change, we have to cooperate with the Spirit of God and we have to yield ourselves so that He might work. அதனாலதான் கர்த்தர் நமக்கு இந்த காத்திருப்பு கூட்டத்தை தந்திருக்கிறார். For that reason God has given us this tarrying meeting. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நாம இப்படி திரும்பி ஆண்டவர் பக்கமா திரும்பி ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்ச பிறகு கூட எத்தனை ராங்கான ரோடுகள்லாம் இருக்கு. Even though when we turned ourselves toward God and running towards Him, there are so many wrong paths that we are taking. நாம் எல்லாரும் 100க்கு 100 ஆவியின் நடத்திப்பில் தான் போயிட்டு இருக்கோம் என்று சொல்ல முடியுமா? Can we ever say that we are being led by the Spirit of God 100%? இன்னும் சாகாத பகுதிகள் உண்டு. There are so many things where many things are not dead in us. இன்னும் சுயாதீனமான பகுதிகள் உண்டு. There are so many independent aspects in our life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆபத்து, என்னுடைய வாழ்க்கையின் ஆபத்தா இருக்கிறது. That is the dangerous aspect in your life as well as in my life. ஆனால் நாம் தேவனுடைய ஆவியின் நடத்திப்பை பழகும்போது, அந்த பாதையில் நாம் நடத்தும்போது அதில் வேதனை இருக்கும், ஆனால் பாதுகாப்பு இருக்கும். So when we are being exercised in the leading of the Spirit of God, though it is painful, we will be joyful and it will be easy to us. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற அபிஷேகம் பெற்ற எத்தனையோ பேர் நாம் தேவ ஆவியின் நடத்திப்பை மீறி சுயாதீனமாக நடந்த ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காமல் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி பிளானின்படி நடந்த நாட்கள் இருக்கலாம்.
Perhaps all towards this week, we who have been baptized, we might have walked independently in our own path, not hearkening to the counsel of God. We might have gone away from His counsel. ஆனால் நல்ல ஆண்டவர் அப்படி நாம் கீழ்ப்படியாமை காட்டினாலும் நம்மை தள்ளி விடாமல் மறுபடியுமாய் நம்மை நிரப்ப அவருடைய சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். But our good God, though we have showed all this disobedience, He did not cast us away, but He has brought us once again to His presence so that He might fill us. எனக்கு அவருக்கு பிடித்த காரியம் எனக்கு பிடிக்காவிட்டாலும் நான் அதை செய்ய வேண்டும். And whatever things that He likes, though I do not like, yet I should like it and do it. எனக்கு பிடித்த காரியம் அவருக்கு பிடிக்காவிட்டால் நான் அதை செய்ய கூடாது. Whatever things that I like it, but if at all He doesn't like it, I should also not like it. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், all those who are anointed, நம்முடைய உள்ளத்தில் அவர் தேவன் என்று உணர்ந்து அவரை ஒரு பொம்மையாய் வைத்துக் கொள்ளாமல் அவர் நம்மை நடத்த வேண்டும் என்று இப்பொழுது ஒப்புக் கொடுப்போமாக. and having an understanding of God, we should not keep Him as a doll in our life, but yield ourselves to Him. இப்படி யூகித்து பார்ப்போம். Just imagine like this. அந்த ஸ்மூதான நல்ல வசதியான அந்த ரோட்டினுடைய முனையில் நின்று கொண்டிருக்கும். அதற்கு பிறகு ரோடு தார் இல்லாமல் கற்களாய் இருக்கிறது. And we are in a very smooth road, but at the end of the smooth road there are a rough road wherein it is not tarred but it is filled with stones. அப்போ நீங்க நின்று அங்க சொல்றீங்க, ஆண்டவரே என் கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாது என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். Just imagine that on that verge of that smooth path we are saying, oh Lord, it is very rough, I cannot go, please stop it, and I cannot go further. ஆண்டவர் நான் உனக்கு ஒரு பழைய முதிர்ந்த விசுவாசி உனக்கு ஹெல்ப் பண்ண முடிய கொடுக்கிறேன் and God சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். Let us also assume that God is saying, okay, I'm giving a very experienced and aged believer to you. அப்படி அவர் சொல்லவில்லை. But He did not say that. ஒரு நல்ல ஊழியக்காரரை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் சொல்லவில்லை. He did not also say that I'm also going to give a very good servant of God. நானே வரேன் என்று சொல்லி அவரே நமக்குள் வந்து விட்டார். He said, I myself am going to come with you, and He also has come with us. அவர் வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த மிஞ்சின அன்பை நமக்கு அவர் உள்ளே தந்திருக்கிறார். And when He comes, He is also giving that extra love to us. அவர் நமக்குள் இப்பொழுது வந்திருக்கிறார். He has already come into us. இப்போ அவர் கேக்குறார், இப்போ அந்த ரோடை பார்த்து நீ சொல், நீ போவியா போக மாட்டியா? And He questions us once again and saying, now say, will you go into that path or not? இப்பொழுது நம்முடைய பார்வை மாறி இருக்கிறது. Now our perception is changed. அந்த ரோடு இப்பொழுது கல்லும் முள்ளுமான ரோடு அல்ல. That road is not filled with stones and thorns. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. ஆகையால் நம்முடைய கால்களை எடுத்து முன்னாடி வைப்போமாக. So let us take a step and put it forward. நமக்குள்ள இருக்கிறவர் ஏற்கனவே இந்த பாதையில் நடந்திருக்கிறார். Because He that is in us, He has already treaded on this path. அந்த கல்லை பார்க்காதே. Do not look at those stones. அந்த ரோடை பார்க்காதே. Do not look at that road. ரெண்டு காரியங்களை பார்ப்போமாக. Let us look only two things. நமக்குள் இருக்கிற பெரியவரை பார்ப்போம். Look unto the great God who is in us. இரண்டாவது அந்த ரோட்டினுடைய முடிவில் இருக்கிற அந்த அழகான தேசத்தை பார்ப்போம். Secondly, let us look at the beautiful place at the end of that rough road. நடந்துதான் ஆக வேண்டும். We have to go on that road. கர்த்தர் கிருபையை கொடுப்பார். But God will give us the grace. மறுபடியும் இழந்து போன வல்லமை நான் தந்து நிரப்ப முடியாக, ஏற்கனவே கடந்த அந்த ரோட்டை மறுபடியும் தொடர்ந்து நடக்க முடியாக, அதற்கேற்ற பலனை தர முடியாக, நம்முடைய கால்களை பலப்படுத்த முடியாக, நம்முடைய பார்வையை புதுப்பிக்க முடியாக, ஆண்டவர் நமக்குள் இறங்க முடியாக அவர் இந்த காத்திருப்பு கூட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். God has given this standing meeting so that we might run in the rough path wherein we have stopped, so that He might fill us, give us the grace, so that He might change our perception and change our focus to walk in that rough road. கர்த்தருடைய கிருபையினால் ஏற்கனவே கொஞ்சம் நடந்து விட்டோம். By the grace of God we have already crossed some of the road. கடந்த பாதைகளை சிந்தித்து பார்ப்போம். Let us consider all the paths that we have crossed. எத்தனையோ பாதைகளை நாம் தாண்டி வந்து விட்டோம். We have crossed so many of the paths. கர்த்தருடைய கிருபை இதுவரைக்கும் நம்முடைய பாதங்களை தாங்கினது. The grace of God has hitherto, it has upholded us. இனி பின்னாடி பார்க்க வேண்டாம். Let us not look back. காத்தவர் காப்பார். He that kept us, He shall keep us. நிரப்பினவர் மறுபடியும் நிரப்புவார். He that filled us, He shall fill us even more. இதுவரைக்கும் நடத்தினவர் நடத்துவார். He that led us hitherto, He shall lead us henceforth. புதிய சக்தியோடு
with a new power, புதிய அதிகாரத்தோடு, with a new authority, புதிய வல்லமையோடு, with a new strength, புதிய விடுதலையோடு, with a new புதிய deliverance, கிருபையோடு, with a new grace, புதிய பார்வையோடு with a new நம்முடைய perception. ஆண்டவர் நம்மத்தில் இறங்கி Our வந்திருக்கிறார். God has come down in us. இது அவரை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். It is the time that we have to receive it. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? Let us receive a new anointing. Thank you, Jesus. Thank you, Jesus. ஏசப்பா, நிரப்பும் ஆண்டவரே, சுத்திகரி பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. மரக்கரா சரபகதிரா கரமௌஷபகரமானியாதுரே. Thank you Lord. பலப்படுத்தும் இயேசுவே. நமரக சக்திலங்கரமௌஷபகதிரங்கலமங்கரமானியானமாதுரே. ஏசப்பா, ஷரபகலமானாம்துரே. Mankara sabakala mankara mana mira mankara shabakatira karamana atura tira mau shabakaramani atura karamani atura. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, பலப்படுத்தும் இயேசுவே. திரங்கரௌ சலபக்னா ரபசந்த ரபக்லாரி பன மங்கரதுடா. இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே. Ramankarau sabankaramana rati asabala chuda. Tinamaga sankiramana yaksibala karamani atura. Sirbana karau shamana atura. பலப்படுத்தும் இயேசுவே, வல்லமை வேண்டும் இயேசுவே, வல்லமை வேண்டும் இயேசுவே. தினமங்கரௌ ஷமங்கதிரங்கரௌ சரமங்கலமானி அதுடா. Thank you Jesus, thank you Jesus. Stankarambalana mankaram tidakalamania shamari mankalamania rabau saramania. கவனியுங்கள், இப்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியாது. Listen, we were in the presence of God, perhaps we might not realize anything. ஆனால் திங்களோ செவ்வாயோ புதனோ அமலேக்கியன் வருவான்.
But however, on Monday or Tuesday and Wednesday, the Amalekite shall come to us. ஒரு விளம்பரத்தை காட்டுவான். He will give us an advertisement. இந்த நண்பர்கள் மூலமாக ஒரு சஜஷன், ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவான். And through our friends, he might give an opinion or suggestion. மறந்து போன ஒரு பழைய காரியத்தை அல்லது ஞாபகத்தில் கொண்டு வருவான். And he will bring us to remembrance the thing that we have forgotten. ஆகையால் நம்முடைய வேதனையை தவிர்க்கும்படி ஒரு வசதியான ஒரு இடத்தை நமக்கு கொண்டு போவான். And he also might bring us to a place where he can be as make us comfortable to ஆனால் the pain. இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். But when we receive an anointing now, ஆவியானவர் நம்முடைய மனதில் இறங்குவார். the Spirit of God shall descend on our mind. அமலேக்கினுடைய விளம்பரத்துக்கு நாம் மயங்க மாட்டோம். We will not be attracted by the advertisement of the Amalekite. வசதியான பாதை அவன் காட்டுவான். நாமோ இடுக்கமும் நெருக்கமான பாதை நடக்க பலன் பெற்றவர்களா நடப்போம். He will show us the broad way, but we are a people who have been strengthened to walk in a straight and a narrow path. அந்த அமலேக்கினை ஜெயிக்க வேண்டும் என்றால், if at all we have to overcome that Amalekite, சிலுவையை சுமந்து சந்தோஷமாய் இந்த வேதனையின் பாதை நடக்க வேண்டும் என்றால், if at all we have to bear our cross and joyfully walk in this path, அந்த கண்ணுக்குள் அபிஷேகம் இறங்க வேண்டும் என்றால், if at all that anointing should descend on us, மனதில் பலன் வேண்டும் என்றால், if at all we have to need the strength of the mind, இப்பொழுது மௌனமா இருக்க வேண்டாம். let us not be silent. உங்கள் மேல் ஆவியானவர் அசைவாடுகிறார். The Spirit of God is moving over you. கல்லா இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆவி இருந்தால் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். If you are a stone, nothing will happen. But if the Spirit is there, it shall be changed. உங்களுக்கு கீழ இருக்கிற பாயில அபிஷேகம் இல்லை, ஆனால் உங்கள் மேல் அபிஷேகம் இறங்கும். The anointing is not on the mat that is below us, but there is an anointing above you. அந்த வல்லமை பெற்றுக்கொள்வோமா? Let us receive that power. ரம்பா சம்தர் காசி ரப்பல் கரம்பலாயதோ ஏசுரியம்பரம் மௌஷமக்கல கரமானியதுதோ. பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, வல்லமை வேண்டும் இயேசுவே. Karabau shabakatina karabau shabala ratina sara nizan ayatina de sombil kas naisbala sigwin nagme stoki namasita zinamankara makalama Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. பலப்படுத்தும் இயேசப்பா. Tiramankar gasinan ranal baramba sagarania yesiram ranalia kori bi sankaramania zaror yambol yakarama siramania. சக்தி தாரும், விடுதலை தாரும், பிரசுத்தம் தாரும், ஆவியானவரே ஆசீர்வாதம். இயேசுவே. Jesus, Jesus. Thank you, Lord. Jesus. Tiramatilan kaserangarana mardalia sarbalia. Jesus, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பலப்படுத்தும் அப்பா, வல்லமை தாரும் அப்பா, ஆவியானவரே ஆசீர்வாதம். அமைச்ச தினத்தை மன்னியும் ஆண்டவரே, நம்மளை ஜெயிக்க முடிய வல்லமையை தாரும் அப்பா. அநேகரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். The Lord is anointing many of them. அபிஷேகம் பெறாதவர்கள் கேளுங்கள். All those who are not at anointing, ask of the Lord. ஆண்டவரே, அமலேக்
ஜெபிக்கிறேன், ஜெயிக்க எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று கேளுங்கள். Ask of the Lord, saying, "Oh Lord, I need an anointing to overcome the Amalekite." கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not a respecter of persons. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit upon all flesh. மாம்சம் இருக்கா, கர்த்தர் ஊற்றுவார். If there is a flesh, the Lord shall pour out. Saturi minai sampara oria samakarania santura mesolia karama. என்னுடைய பிள்ளையே, Child of God, உன் பாவம் உனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. your sin is speaking against you. ஆனால் நான் நீதி உள்ள தேவன். But I am a righteous God. என் நீதி உன் பாவத்தை பார்க்கலும் பெரிய நீதியா இருக்கிறது. My righteousness is greater than your sin. உன் பாவத்தின் பேச்சை அடைக்க கூடியதான வார்த்தை என்னிடத்தில் உண்டு. I have the words wherein it can subdue the words of your sin. நீ உன்னை தாழ்த்துவாய் என்றால், If you humble yourself, நீ அநியாயம் செய்திருந்தாலும் என் நீதியை உன்னிடத்தில் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Oh, you have done injustice, I shall reveal my justice to you. Shamdarga sinkalparamba sirbalama natora zinardala zirmana balokriban ma zirbadal mirot shanuli agastim marma sikran dimara siba zoneli kante stukmali koreba. Iramankarau shama karamana yasama. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் பல்லது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உங்கள் நாமம் முதிர்ந்த தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உங்கள் நாமம் உதிர்ந்த தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் அந்த முள்ளான பாதை ஓடி
அன்பை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். समृद्धि मागी मिस्तां की बंदिलं की बास्तिबा बेस्तूरी मिना शिबिकल किदान दिनामत दिना किलबा di zankale pegnos para tura mesurimna simbal katinka zinariba lita siba My daughter, you forget your father and your mother. I will delight in you. My daughter, forget your household, your father and your mother. Let me be pleased in you. My child, my child. Worship me, my child. Let me be pleased in thy beauty. My child, turn your heart towards me. My child, do not walk in your own ways. Yield yourselves to walk in my path. Because I have chosen you, I will lead you in the holy path. Say the Lord. Shirminang katinang kalamangka shabani anamatuda. Damau shama karamani asuribilam tuda. Sarama karamani aturamana. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான் திராட்சரசத்திலும் அன்பு இனியது என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான் திராட்சரசத்திலும் அன்பு இனியது உந்தானி நாமம் உதிர்ந்த தைலம் உத்தாமலே உன்னை சுத்திடுவேன் உந்தானி நாமம் உதிர்ந்த தைலம் ஷமரா சிரா சிரா மகரா இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் துரா சத்திலும் அன்பு இனியது சிரா மகரா இழுத்து
tura. அவரே என்னை நேசித்திடுவேன். உம்முடைய நாமம் உச்சந்த தைலம். அவரே என்னை நேசித்திடுவேன். Iramankara ushabakala mankara manatuda. Iramankara ushamak bizaktelo tima siraptila. Shamakara mantidankara baktidi segedoli binampara. Darkness is covering the people. But however, I have separated you out of the world. I have redeemed you from sin. I will appear unto you as the Son of Righteousness. My child, in the coming days there will be wars. Put on my character as your weapon. Then you shall get the victory, saith the Lord. Ramau Shabdilankati Nambarabau Sabala Banyantra de Rasira Baliana Mantuda. Jesus. My child who is walking in a fiery trial. My child who are troubled and dismayed, saying, how can I ever go across this path? உன்னை என்னிடமாக இன்னும் அதிகமாக கிட்டி சேர்த்து கொள்ளும்படியாகவே நானே உனக்கு இந்த சோதனையை அனுமதித்தேன் என் பிள்ளையே. My child, so that I might pull you more closer to me, I have admitted this path unto you. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். Though you walk in the fire, you shall not be baked. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும்படியாக இந்த பாதையில் நானே உன்னை தூக்கி சுமந்து செல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So that the flames of fire might not touch you, in this path I am carrying you, says the Lord. Sakbara balba sibrada marraba hasantura rakwala hasbiram tanankalabani atura. Mera lak nesuri bene loktai saguri mazima tidan kalamantida.
Jesus. O Rabba Shabila Kara Sankatila. Tidam Zdana Kredibi Sabrdo Silpara Pradama Sankaraba. Irada Santila Getu Rabba Sibal Katina Kalaban. Radiu Santol Besonak Belakur Banatula. Praise you, Jesus. Praise you, Jesus. நம்முடைய சுபாவம் இயேசுடைய சுபாவம் தான் நம்முடைய ஆயுதமாய் மாறப் போகிறது. Only the character of Jesus, it is going to be our weapon. இன்றைக்கு கத்தி ஜெயிக்கிறது. Today the sword is winning. இன்றைக்கு பொய் ஜெயிக்கிறது. Today the lie is winning. இன்றைக்கு கோபம் ஜெயிக்கிறது. Today anger is on the winning side. ஆனால் கடைசியாக அன்புதான் ஜெயிக்க போகிறது. But ultimately and finally it is only love it is going to overcome. தாழ்மை தான் ஜெயிக்க போகிறது. It is only humility it is going to கர்த்தருடைய overcome. பரிசுத்தம் தான் ஜெயிக்க It is போகிறது. only the holiness of God is going to overcome. இதை நமக்கு தரும்படியாக தான் பரிசுத்த ஆவியார் நமக்குள் வந்திருக்கிறார். And it is to give us all these things the Holy Spirit has come into our midst. இவரை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். All those who received him are blessed. இவரால் மறுரூபம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who are being transformed. நாம் எல்லாரும் திறந்த முகமா அவருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு கொண்டிருக்கிறோம். We are seeing him face to face as in a glass his glory. கர்த்தருடைய ஆவியினாலே அந்த சாயலாக படிப்படியாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம். By the Spirit of God, according to his image, we are being changed into glory and to glory. அவருடைய சுபாவம் தான் நம்முடைய உள்ளான மகிமை. And his character is our inner glory. எக்காலம் தொனிக்கும் போது When the trumpet shall sound, அந்த உள்ளான மகிமை வெளியே வரப்போகிறது. that inner glory is going to be manifested. ஆவியானவர் சொன்னார், உன் தகப்பன் உன் தாயை அவருடைய வீட்டை மறந்து விடு, அப்போது குமாரன் உன் அழகில் பிரியமாய் இருப்பார். And the Spirit of God spoke to us, you forget your father and mother, then he shall delight in your beauty. நம்முடைய பிரதிஷ்டை தான் நம்முடைய அழகு. Our consecration is our beauty. நம்முடைய பரிசுத்தம் தான் நம்முடைய அழகு. Our holiness is our beauty. இயேசுவை போல் தாழ்மையாக இருப்பது தான் நம்முடைய அழகு. Being humble like Jesus is our beauty. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மன்னிப்பது தான் அழகு. It is our beauty to forgive us who are others who rise up against சத்துருக்களை us. நேசிப்பது தான் அழகு. Forgiving our enemies is our beauty. கர்த்தர் நமக்கு இந்த அழகை தர வேண்டும். God should give us this beauty. நம்மால் முடியாது. It is not ஆனால் நமக்குள் அவர் வந்து விட்டார். but he has come into us. அவர் முடிவோடு வந்திருக்கிறார். He has come with a determination. உன்னை என்னை போல் மாற்றும் வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் என்கிற முடிவோடு வந்திருக்கிறார். He has come with a determination saying, till I change you as my son, I shall not leave you. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he who has called us, he shall do it as it is. சிரம் தலங் நங்கரா சிரம் தலங் கலமானியா ஓ ரிபி சபகலமங் கரமானியா. Thank you, Jesus. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புகிற நேரத்தில், When all the people all are being filled in the anointing, அபிஷேகம் பெறாதவர்களிடத்தில் பேசுகிறேன். I speak unto a people who are not yet anointed. அதாவது அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அபிஷேகம் பெறாதவர்களிடத்தில் பேசுகிறேன். And people have already received the anointing and they have not filled in the anointing today. பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பாவம் இருந்துட்டு இருக்கு, அதனால தான் அபிஷேகம் வராமல் இருக்கு. In the place where the Holy Spirit is supposed to be, some other sin is indwelling in you. That is what you are not being filled in the anointing. அதுக்கு தேவனுடைய குற்றம் அல்ல, அது நாம் இடம் கொடுத்து விட்டோம் அந்த பாவத்திற்கு. It is not fault with God, but we have given room to that sin. இன்றைக்கு அபிஷேகம் பெறாத, சரியான அபிஷேகம் பெறாத எல்லாருக்காகவும் நாம் ஜெபிப்போம். Now we are going to pray for all those who have not received the anointing in a very proper way. பரிசுத்த ஆவியானவரை தள்ளி விட்டு புகுந்து குடியிருக்கிறதான அந்த பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தள்ளிவிட்டு அவர் இறங்க வேண்டும். And they who have cast out the Holy Spirit of God, the Spirit of God should come and descend in such a way that he should remove that sin, it is indwelling in them, and he should come back once again. அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். For that let's pray. ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு அபிஷேகத்தில் நிரம்ப முடியாமல்
பாவத்திற்கு இடம் கொடுத்தார்களோ நீர் தயவாய் இறங்கி அந்த பாவத்தை மறுபடியுமாய் அகற்றி விட்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறதான அந்த அக்கினி அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த தடையை மாற்றும், அந்த பாவத்தை மாற்றும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் இறங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த இருள் வெளிச்சமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கட்டுகள் உடையட்டும், அந்த கீழ்ப்படியாமை உடையட்டும், மாறட்டும் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. பலப்படுத்தும், சுத்திகரியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, விடுதலை தாரும் ஆவியானவரே, நீர் விடுவிக்கிறவராய் இறங்கி வாரும் ஆவியானவரே. நீமா ராவ் ஷபலங்கரமா ஷபலபங்கரமானியான மங்கத்ரே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். என்றைக்கும் தெரியல, ஆனா என்றைக்கோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த பாவத்திற்கு கீழ்ப்படிந்தோம், அதனால இப்போது அபிஷேகம் இல்லை. And we do not know when was it, but at one point of time we have not obeyed the Spirit of God and we have obeyed to that sin. அப்போ பாவத்திற்கு கீழ்ப்படிந்தோம் இல்லையா, அதுதான் கீழ்ப்படியாமை. And when we obey to that sin, that is disobedience. இயேசு அதை மன்னிக்கட்டும். Let Jesus forgive it. இயேசுவின் ரத்தம் அந்த கீழ்ப்படியாமையின் செயலின் மேல் தெளிக்கப்படட்டும். Let the blood of Jesus be sprinkled on that work of disobedience. அங்கே மறுபடியுமாய் கீழ்ப்படிய கர்த்தர் பலப்படுத்துவாராக. Let God strengthen them once again to obey. இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் அவர்கள் பெற வேண்டும். They should receive the anointing wherein they have lost it. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வாலிபர் முகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless our youth camp. எல்லா வாலிபர்களும் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். All the youth should get the fullness of the Spirit of God. குறிப்பாக அந்த வாலிபர் முகாமினுடைய அந்த ஹாலினுடைய பின்பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை பயங்கரமாக இறங்க வேண்டும். Especially to all the youths who are at the rear of the main meeting hall, God should fill them with the mighty anointing. அவர்களுக்குள் தான் நிறைய கீழ்ப்படியாமை இருக்கும். Only in them there are so much of disobedience. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, துரோகிகளுக்கு கர்த்தர் வரம் கொடுத்தார். And in the scripture there is a verse, God has given gifts to the traitors, to the rebellious. to the rebellious. ஆகையால் அதுபோல கர்த்தர் ஈவாய் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். So also God should give them all the the anointing as a gift. அதற்காக ஊக்கமாய் ஜெபிப்போம். For that let's pray earnestly. ஆண்டவரே வாலிபர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. எல்லா தடைகளை நீர் மாற்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றி ஆண்டவரே, துரோகிகள் மேல், கீழ்ப்படியாதவர்கள் மேல், பாவமான எண்ணங்களோடு வருகிறவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, உம்முடைய அபிஷேகம் அவர்களை தொடட்டும் இயேசுவே. போராடுகிறவர்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் மேல், உம்மை துக்கப்படுத்தி வந்தவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் தேவன் சர்வ வல்லம் உள்ளவர் ஆண்டவரே, துரோகிகளுக்கு வரம் கொடுக்கிறவர் என்று அவர்கள் அறிய முடியாது. உம்முடைய சக்தி அவர்கள் மேல் இறங்கட்டும் இயேசுவே. ஓ ரமா ஷபகரமானியானா மான்துடா லெகர்மா சிங்கலமானா மங்கரமானா ரிபாலா பவுன்துரா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமையை அனுப்ப போகிறார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 10 மணி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the 10 p.m. night prayer. முக்கியமான சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் ஜெபிக்க வேண்டும். We are praying for few important things. We are going to continue to pray. அந்த ஜெபத்திற்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்தால் அந்த ஜெபத்திற்கு வல்லமை கூடும். If one person extra comes to that prayer, the power of the prayer will increase. ஆகவே உங்களுடைய presence, நீங்கள் இங்கு இருப்பது மிகவும் முக்கியமான காரியம். So your presence of being here, it is very important. நீங்கள் வராமல் இருக்கிறது சபையையும் உங்களையும் முழு தேசத்தையும் உலகத்தையும் பாதிக்கும். Your absence, it will affect the church, your family, the nation and the whole world in all. உங்களுக்கு வர முடியவே முடியாதா?
பரவாயில்லை. ஆனால் கொஞ்சம் சாத்தியம் களைப்பா இருக்கு, அந்த களைப்பை அகற்றி விட்டு வாருங்கள். If at all you are not able to completely come, it is okay. But if at all there is a little tiredness, overcome that tiredness and make a determination to come. நாம் சரித்திரத்தையே மாற்றலாம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் நாம் செய்து வருகிறோம். And we are praying such prayers where we can turn the whole history. ஜெபிக்காததினால் தேசங்கள் அழிந்திருக்கிறது, ஜெபிக்கிறதுனால் தேசங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. Because of lack of prayer, many nations are destroyed. But because of many prayers, many nations are being preserved. இந்தியாவுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இந்தியாவுடைய பிரதமருடைய கையில் அல்ல, அது ஜெபிக்கிறவருடைய கையில் தான் இருக்கிறது. The blessedness and the protection of India, it is not in the hands of the prime minister, but it is in the hands of praying men and women. ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்திப்பு நாம் இன்றைக்கு வாசித்தோமே, எவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவபுத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அந்த நடத்திப்பு நம் எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுயாதீனம், கீழ்ப்படியாமை, பயந்து ஒதுங்கி விடுகிற தன்மைகள் எல்லாம் மாறி ஆபத்திற்குள் தேவ சித்தத்தின்படி கால் வைக்கும்படியாக தைரியத்தையும் மனப்பூர்வத்தையும் தேவ அன்பையும் நமக்குள் பெருக பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதி இருக்கிறவர்களை கர்த்தர் அபிஷேகத்தினால் அவருடைய நுகங்களை முறித்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில நாட்களாக அநேகருக்கு பல விதமான ஜுரங்கள் தாக்கினது. கர்த்தர் எல்லாருக்கும் கிருபையால் சுகத்தை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த மாலை வேலையும் கர்த்தருடைய சமூகம் ஆண்டவரே நாங்கள் கடந்து வரவும், ஆண்டவரே சாமி காத்திருக்கவும், உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்படவும் கர்த்தர் கிருபை தந்தது அப்படின்னா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய குற்ற பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவரே ஒரு புது பலத்துக்காக புது அபிஷேகத்துக்காக காத்திருந்தாலும் எங்கள் மேல் ஆண்டவரே நம்முடைய ஆவியினை ஊற்றினபடினா நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றுதான ஆண்டவரே இந்த வசனத்துக்கு முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தது அப்படின்னா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் ஆண்டவரே சுவாமி அந்த பாதையில நாங்கள் முற்றிலுமாக ஆண்டவரே கடந்து போகும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தந்தீரே சுவாமி. கடுமையான பாதையா இருந்தாலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நீர் ஆண்டவரே ஆவியான சரியான விதத்தில் எங்களை கொண்டு போய் நீ சேர்ப்பீர். ஆனபடினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் முற்றிலுமாக ஆவியான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை தூக்கி சுமந்து எப்படியாவது நாங்கள் அடைய வேண்டிய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முழு உதவி செய்து எங்களோட கரங்களை பிடித்து நீ நடத்தும்படியாக வேண்டிக்கிறோம் சுவாமி. அந்த பாதையில் ஆண்டவரே எந்த அசுத்தமோ தீட்டோ அருவருப்போ எங்களுடைய ஜீவியத்தில் வந்துவிடாதபடி முற்றிலுமாக ஆவியானவர் பரிசுத்தமே பரிசுத்தத்தோடு கூட நாங்கள் கடந்து போக முடியாக ஆவியான ஒரு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறீர். இந்த அபிஷேகத்தை நாங்கள் பாதுகாத்து கொண்டு ஆவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாள் இந்த அபிஷேகத்தோடு இந்த பாதையை கடந்து போக எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்ததான ஆண்டவரே கிருபைக்காகவும் ஆண்டவரே அபிஷேகத்துக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஆவியானவர் எங்களை சரியான விதத்தில் ஆண்டவரே எங்களுடைய முழு சுவாவங்களையும் மனுஷிகமான சுவாவங்களை மாற்றி தெய்வீகமான சுவாவங்களை கொடுத்து அந்த நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.